நம்ம நேத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, நேத்து வந்துட்டு அ லிஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்திருந்தோம். ஸ்லைசிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் டியூப்பிள் பத்தியும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் சொல்லிட்டு, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போயிறேன். ஓகேவா? சரி. ஓகே. பவானி, என்ன எரர் வந்துச்சு? பேட் நாட் டிஃபைன்னு வருது. பேட் நாட் டிஃபைன்டுன்னு வருதா? இங்க ஆமாண்ணா. நீங்க ஒரு பீஸ் ஆஃப் கோட் மட்டும் எடுத்து எனக்கு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். கரெக்ட்டா? இது ஃபுல் கோட் கிடையாது. அப்படியா? இருங்க நான் எரர் சென்ட் பண்றேன். ஓகே. ஓகே. கிரிக்கெட் ஈக்குவல் டு பேட் லவ். ஓகே. லைன் நம்பர் 1ல உங்களுக்கு எரர் வந்திருக்கு. ஓகே. நான் இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வரேன். ஓகேவா? ஓகே. ஓகேண்ணா. ஓகே. ஓகே. நவினேஷ் கரெக்டான டைமுக்கு வந்துருக்கீங்க. இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. நம்ம நேத்து என்ன பார்த்திருந்தோம்? லிஸ்ட்ஸ். லிஸ்ட்ல ஸ்லைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் நெஸ்டட் லிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் பார்த்திருந்தோம். இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம்னா டியூப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஓகே. ஸ்லைசிங் அப்படின்னா என்னன்னா, நார்மலா நம்ம ரியல் வேர்ல்ட்ல ஸ்லைசிங்னா என்னன்னு சொல்றோம்னா, ஒரு ஒரு பழத்தை கட் பண்றதுக்கு பேரு தான் நம்ம ஸ்லைசிங் அப்படின்னு சொல்றோம். ஸ்லைசிங் கேம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு அரேவையோ இல்ல ஒரு லிஸ்டையோ, ஓகேவா, உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனை உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுதுன்னா எஸ் மட்டும் போடுங்க. சீக்கிரமா போய். வெரி குட். சூப்பர். ஓகே. அப்போ ஸ்லைசிங் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸ்லைசிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு அரே இருக்கு. எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அரே, அதாவது லிஸ்ட். ஓகேவா? இங்க நம்ம லிஸ்ட்னு சொல்றோம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நம்பர் இருக்கு. இதுல நான் 3ல இருந்து 4 வரைக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல 4ல இருந்து 6 வரைக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல 1ல இருந்து 3 வரைக்கும் மட்டும் எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் ஒரு அரேல இருந்து பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ஸை மட்டும் தனியா எடுத்து அதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, அது தனியா ஒரு அரேவா நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ரைட். அதை நம்ம எப்படி பண்ணோம்? 3 விஷயம் இருக்கு. ஓகே. ஒன்னு ஸ்டார்ட். ஓகே. இன்னொன்னு ஸ்டாப். இன்னொன்னு ஸ்டெப். ஓகே. இந்த 3 விஷயத்தையும் நம்ம இதுல பார்த்தோம். ஓகேவா? அது என்ன ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படின்னா, எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கணும். இந்த ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு அரே எடுத்து லிஸ்ட் எடுத்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. எல்ஐ. ஓகே. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். ஏன்னா வந்துட்டு அந்த லிஸ்ட்டை நான் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? இண்டெக்ஸ் தான் நமக்கு. ஓகேவா? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு வந்துட்டு 1 2 3 மட்டும் தனியா எடுக்க போறேன். இதுதான் என்னோட டாஸ்கே. ஓகே. ஸோ 0ன்னு எடுத்தாச்சு. 3 வரைக்கும் நான் எடுக்கணும். ஓகேவா? 3 வரைக்கும் எடுக்கணும்னா 0 1 2. ஓகேவா? ஸ்டாப் என்ன? 2. பட் ஆனா நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திருந்தோம் ஃபார் லூப்ல. கரெக்ட்டா? அதுல என்ன சொல்லியிருந்தோம்? நீங்க 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னா 11ன்னு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கேயும்
நீங்க 2வது பொசிஷன் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இது எக்ஸ்ட்ராவா போட்டு 3 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இது 2வது ஸ்டாப். ஓகேவா? ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? எவ்வளவா போகுது. ஜம்ப் பண்றது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் 1ன்னு போட்டோம்னா, ஒவ்வொன்னா படிச்சுக்கிட்டே வரும். ஓகேவா? இதுவே நான் 2 அப்படின்னு போட்டோம்னா, 1 இதிலிருந்து 2வது எலிமெண்ட் என்ன 3. இது 1 இது 2. கரெக்ட்டா? இப்படியே தாவி ஒவ்வொன்னா விட்டு விட்டு வரும். 2 எலிமெண்ட்டா நமக்கு விட்டு விட்டு நமக்கு எடுக்கும். ஓகேவா? அதே இது 3 அப்படின்னா 3 விட்டுட்டு வரும். ஓகேவா? 3வது பொசிஷன், 6வது பொசிஷன் அந்த மாதிரி அது போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப்பு, ஸ்டாப்பு, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இது எனக்கு என்ன ஆன்சர் குடுக்குதுன்னு பார்ப்போமா? 1, 2, 3 அப்படின்னு குடுத்துருச்சு. ஓகேவா? இத நான் என்ன பண்றேன்? இங்க 5ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? 5வது வரைக்கும் வரப்போகுது. இது வரைக்கும் எனக்கு வரணும்னு நான் போட்டுட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? 2 2 எனக்கு வரணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன வரும்? 1 ஒரு வேல்யூ விட்டுருச்சு. 3 ஒரு வேல்யூ விட்டுருச்சு. 5 ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கண்டிஷன். அப்போ ஸ்லைசிங்னா நமக்கு என்னன்னு தெரியும். இதுதான் ஸ்லைஸிங் நேத்து பார்த்தது. ஓகேவா? இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம்னா, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருந்தோம். ஓகே. நெஸ்டட் லிஸ்ட் நம்ம எதுக்கு பார்த்திருந்தோம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் வைக்கிறதுக்காக நம்ம பார்த்திருந்தோம். அது வந்துட்டு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேட்ரிக்ஸ். ஓகேவா? மேட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? நீங்க வந்துட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். நான் ஸ்கூல்ல இதெல்லாம் படிக்கிறேனே, இதெல்லாம் எங்க எனக்கு யூஸ் ஆக போகுது? நான் மேட்ரிக்ஸ் படிப்பேன். அப்புறம் வந்துட்டு செட்ஸ் அது படிப்பேன். அப்புறம் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் இதெல்லாமே நான் படிக்கிறேன். நான் எங்க யூஸ் பண்றேன்? இது எனக்கு வாழ்க்கையில யூஸ் ஆகவே இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க படிச்சது எதுவுமே வேஸ்ட்டா போகாது. ஓகேவா? அதுல ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? மேட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே. என்ன பண்ணுவோம்? 1, 2, 3. ஓகே. 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் நெஸ்டட் லூப். ஓகேவா? இதை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நெஸ்டட் லிஸ்ட் சாரி நெஸ்டட் லிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ் வந்துட்டு நம்ம லூப்ஸ் படிச்சப்பவே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். ஃபார் ஐ இன் மேட் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? அப்புறம் ஃபார் ஜே இன் ஐ அப்படின்னு போட்டோம். இப்போ பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஜேவை பிரிண்ட் பண்ணோம். இங்க எண்டுன்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? கேப்ஸ் கொடுத்தோம். ஓகே. ஏன்னா வந்துட்டு எல்லாமே கீழே கீழே வந்துருது. அதனால வந்துட்டு நம்ம எண்டுன்னு கொடுத்தா எனக்கு பக்கத்துல பக்கத்துல வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக அதை போட்டோம். இந்த 3 வேல்யூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கீழே வரணும். கரெக்ட்டா? இந்த 3 தான் வந்துட்டு எனக்கு ஹரிசாண்டலா வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே இறங்கிரும். அதுக்காக இந்த பிரிண்ட் போட்டோம். ஓகேவா? ஸோ எனக்கு இது எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஓகே. எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா வந்துருச்சு. இத தான் வந்துட்டு நம்ம நேத்து பார்த்தோம். இது போக டியூப்பிள்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதையும் ஒரு 2 மினிட்ஸ்ல நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடுறேன். ஓகே. டியூப்பிள்ஸ். ஏன்னா இது ஒரு ரீகேப் மாரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. சரி. டியூப்பிள்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு 2 டெர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்துட்டு ஆர்டர்ட் பட் இம்யூட்டபிள் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே. அப்போ இம்யூட்டபிள்னா என்ன? ஆர்டர்ட்னா என்ன? என்ன என்ன மீன் பண்றீங்க அப்படின்னா, இத நம்ம
ஒரு அரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனா இதோட சிம்பிள் என்னவா இருக்கும்னா, நம்ம இத அ பேராந்தசிஸ்குள்ள யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்கு பதிலா பேராந்தசிஸ்குள்ள யூஸ் பண்ணணும். ஓகேவா? வந்துட்டு டியூப்பிள் டியூப் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு பேராந்தசிஸ் போட்டு இதுல 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இப்படி 5 வேல்யூஸ் எழுதிட்டோம். இத வந்துட்டு நம்ம மாத்தவே முடியாது அப்படிங்கிறதான் பார்த்துக்கணும். ஓகேவா? 1 இந்த விஷயங்கள மாத்தவே முடியாது. இதுக்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த ஆட் பண்றதோ, ரிமூவ் பண்றதோ, மாத்துறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. கரெக்ட்டா? 7 நாள் தான் இருக்கு. நீங்க 8வதா ஒரு நாள் இனிமே ஆட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒரு வருஷத்துல 12 மாசம் தான் இருக்கு. அந்த 12 மாசத்துல நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு மாசம் ஆட் பண்ணவே முடியாது. ஆட் பண்ண முடியாதுங்கிறத விட ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரியான சிச்சுவேஷன்ல நம்ம டியூபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், அத மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனா டியூப்பிள்ல அந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு இம்மியூட்டபிள், நான் சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்டர்ட் அப்படின்னா, நம்ம சொன்ன மாரி இண்டெக்ஸிங் உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நம்மள பொறுத்தவரைக்கும் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் 0த் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி 0ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இதையும் நீங்க 0 அப்படின்னு வச்சு இத நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இதையும் நான் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணி காமிச்சர்றேன். கியூப் ஆஃப் 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 0, 1, 2. அப்போ எனக்கு 3ங்கிற ஆன்சர் வரும். வருதான்னு பார்ப்போமா? ஓகே. எனக்கு 3ங்கிற ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இத தான் நம்ம நேத்து பார்த்தோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ. ஓகே. சூப்பர். ஓகே. இப்ப சீக்கிரமா நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குது எனக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செட்ஸ். ஓகேவா? செட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது என்ன செட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு லிஸ்ட், டியூப்பிள் மாதிரியான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நமக்கு வேல்யூஸ் அதாவது டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் பைத்தான்ல இருக்கு. ஓகேவா? அதுல முக்கியமா 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு லிஸ்ட்ஸ், இன்னொன்னு டியூப்பிள்ஸ், 3வது செட்ஸ், இன்னொன்னு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த 4 விஷயங்கள் தான் நமக்கு இருக்கு. அதுல 3வது விஷயம் தான் இந்த செட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே. செட்ஸ்ன்னா என்ன? அதை எதுக்காக யூஸ் பண்றோம்? இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்னா என்ன? டியூப்பிள்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? லிஸ்ட்ல இல்லாத விஷயம் டியூப்பிள்னு என்ன இருந்துச்சு? லிஸ்ட்ல நீங்க மாத்திக்கலாம். மியூட்டபிள். ஆனா வந்துட்டு டியூப்பிள்ஸ்ல உங்களால எந்த வேல்யூஸையும் மாத்த முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அதோட சிறப்பம்சமா இருக்கு. அதே மாதிரி செட்ஸையும் நம்ம வேல்யூஸ் அதாவது டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். டியூப்பிளையும் டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு தான். அதே மாதிரி செட்ஸும் நமக்கு வந்துட்டு டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு தான். இதுல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டர்ட் கிடையாது. அன்ஆர்டர்ட். ஓகேவா? இது ஆர்டர் கிடையாது. அன்ஆர்டர். ஒரு ஆர்டரா இருக்காது. நீங்க வந்துட்டு லிஸ்ட்லயா இருக்கட்டும், டியூப்பிள்லயா இருக்கட்டும் என்ன பண்ணுவீங்க? 0த் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் கரெக்ட்டா? இண்டெக்ஸ் வச்சு நீங்க எடுத்துக்குவீங்க. பட் ஆனா இண்டெக்ஸ் இங்க ஒர்க் ஆகாது. ஓகேவா? இண்டெக்ஸ் உங்களால இங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா, இது மியூட்டபிள். சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? சரி இண்டெக்ஸ் வச்சு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களே, இத எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே. நான் அது என்னங்கிறதையும் இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா,
இது எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு யூனிக் வேல்யூஸா மட்டும் தான் இருக்கும். ஓகே, டூப்ளிகேட்ஸ் வரவே வராது. ஓகே, சரி. டூப்ளிகேட்டே இல்லாத ஒரு டேட்டா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம், அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன? ரியல் லைஃப்ல டூப்ளிகேட் வராத ஒரு பொருள் நம்மகிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. அது என்ன? அது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. அது என்ன? ஃபிங்கர் பிரிண்ட். வெரி குட். ஃபிங்கர் பிரிண்ட். வேற? நெக்ஸ்ட். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்துக்குமே மாறி மாறி தான் இருக்கும். வெரி குட். சூப்பர் ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இது என்ன? லுக்கா? லுக் கூட இல்லாம நெறைய பேர் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வெரி குட். ஆதார் நம்பர். கரெக்ட்டா? ஸோ ஆதார் நம்பர் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். கரெக்ட்டா? ஃபிங்கர் பிரிண்ட்ங்கிறது நம்ம கூடவே பொறந்தது. பட் ஆனா ஆதார் நம்பர்ங்கிறது அவங்க குடுத்தது. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டா இருக்கட்டும், ஆதாரா இருக்கட்டும். ஃபிங்கர் பிரிண்ட்ட நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம்னா, அதுக்கு வந்துட்டு சில எப்படி சொல்றது? அதுக்கு சில அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ சில டேட்டாலாம் இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா ஈஸியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆதார் நம்பர். ஓகேவா? ஆதார் நம்பர் எல்லாத்துக்குமே யூனிக்கா தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், ஆதார் நம்பரு, அதே மாதிரி பான் நம்பரு, ஓகே, ஜிஎஸ்டி நம்பர். ஸோ அதே மாதிரி உங்க உங்க காலேஜ்ல இருக்கிற உங்களோட ரோல் நம்பர். ஓகே, ரோல் நம்பர்னா ரெஜிஸ்டர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாமே வந்துட்டு எப்பவுமே மாறாது. ஓகேவா? உங்களோட எக்ஸாம் நம்பர், நீங்க 10th 12th முடிக்கும்போது உங்களுக்கான ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் மாறாது. ஓகே, அந்த அந்த நம்பர் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். யாருக்குமே அந்த நம்பர் அசைன் பண்ண முடியாது. இந்த ஃபியூச்சர்லயும் அந்த நம்பர் அசைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான டேட்டாஸ், யூனிக் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த செட்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? இதுல 3 விஷயம் இருக்கு. இது அன்ஆர்டர்ட், ஆர்டர்டு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இது மியூட்டபிள். ஓகேவா? இதுல நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது யூனிக்கான வேல்யூஸை மட்டும் தான் வச்சுக்கும். ஓகேவா? நீங்க என்னதான் எக்ஸ்ட்ராவா நீங்க டூப்ளிகேட் வேல்யூஸை கொடுத்தாலுமே இதை ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாமே ரிமூவ் பண்ணி இதை வந்துட்டு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் அதுகிட்ட வச்சுக்கும். ஓகேவா? சரி, தியரியாவே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலா இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு செட் எடுத்துக்கோ. ஓகேவா? செட் அப்படின்னு எழுதாங்கன்னா செட் வேல்யூன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா செட்டுங்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸ், அதை நீங்க உங்களால யூஸ் பண்ண முடியும். செட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இத நம்ம கேர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை இது பண்ணுவோம். ஓகேவா? ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டூப்பிள்ல பார்த்தீங்கன்னா பெராந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். செட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். 1 2 3 மறுபடியும் 2ன்னு போடுறேன். ஓகேவா? மறுபடியும் நான் என்னன்னு போடுறேன்? 1ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல நான் போயிட்டு இதை போயிட்டு பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? செட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றோம். எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? 1 2 3 தான் வருது. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு யூனிக்கான வேல்யூஸை மட்டும் தான் அது எடுத்துக்கும். ஓகேவா? நீங்க என்னதான் டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தாலும் யூனிக்கான வேல்யூஸை மட்டும்தான் இது எடுத்துக்கும். ஓகேவா? இதுல அன்ஆர்டர்னு சொன்னேன். இது வந்துட்டு ஆர்டரா இருக்காது. அதாவது செட் வேல்யூஸ் ஆஃப் 0 அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? ஏன்னா இது அன்ஆர்டர்ட். உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் வச்சு இதை எடுக்க முடியாது. ஓகேவா? சரி, ஆர்டர் வச்சு எடுக்க முடியாதுன்னா, இதை நான் எப்படிதான் இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வேற வழி இருக்கு. நான் அதை இந்த கிளாஸ் முடியும் போது சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இதுல ஆர்டர்டான விஷயங்கள் கிடையாது. இண்டெக்ஸ் வச்சு உங்களால இதை எடுத்துக்க முடியாது. அது விஷயம். ஓகேவா? சரி, இதை நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஓகேவா, நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டரே பண்ண இண்டெக்ஸே யூஸ் பண்ண முடியாது. இதை எடுத்து 3 அப்படின்னு நான் போடுறேன். நீங்க ஒரு 5ன்னு போட்டுக்கிறேன். 5ன்னு போட்டேன் அப்படின்னா என்னால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? அதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இது பண்ண முடியாது. ஏன்னா இண்டெக்ஸிங்க வச்சு இது சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா நமக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஆட், ரிமூவ் அப்படிங்கிற சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர்டு, ரெண்டாவது சேஞ்சபிள். அது எப்படி சேஞ்சபிள்ங்கிறத நம்ம மெத்தட்ஸ், இதுக்கான சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பைத்தானே நமக்கு கொடுக்குறான். ஓகேவா? அதுல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அப்ப பார்த்துக்கணும். ஓகே, இந்த 3 மட்டும் நம்ம இப்போதைக்கு நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா யூனிக். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஓகேவா? யூனிக்கான வேல்யூஸை நீங்க எந்த இடத்துல யூனிக்கான வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு செட்ஸ் அப்படிங்கிற விஷயம். சரி, ஓகே, இதுல ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஓகேவா, அப்படிலாம் சொன்னீங்களே. ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா? ஓகே, இதுல வேல்யூஸை எப்படி கொடுத்துட்டேன், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகே, செட் வேல்யூஸ், கரெக்டா? செட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அவங்களே நமக்கு கொடுக்குறோம். அதாவது பைத்தானே நமக்கு கொடுக்கும். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா 5 அப்படிங்கிற வேல்யூவை ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த விஷயத்த பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போமா? 1 2 3 5. ஓகே, இப்படி உங்களால ஒரு விஷயத்த அதுக்குள்ள ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்படிதான் உங்களால ஆட் பண்ண முடியும். நீ வந்துட்டு அப்பன்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஓகேவா? இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இதுல ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு பார்ப்போமா? செட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு, சாரி, டாட் ரிமூவ் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? ரிமூவ் என்ன பண்றேன்? 3 ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இதை எடுத்து கீழே, இப்போ நமக்கு என்ன வரும்? 3 ரிமூவ் ஆகி நமக்கு வந்துச்சு. ஓகேவா? இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா இதுல 7 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்னு வைங்க. ஓகே, இப்படி போட்டோம்னா எனக்கு எரர் வரும். ஓகே, ஸோ எனக்கு 7 இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் தானே? இப்போ நான் வந்துட்டு இதுல போட்டுட்டேன், அதனால தெரியும். இதுவே யூசர் இன்புட்லாம் வச்சு நீங்க வாங்குறீங்கன்னு வைக்கலாம். ஓகேவா? அந்த டைம்ல உங்களுக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க 7ஏ இல்ல அப்படிங்கிறப்போ நீ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு, நீ எதுக்கு எனக்கு எரர் காமிக்கிற அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் இதுல இருக்கு. ஓகேவா? அதுக்காக பைத்தான் இன்னொரு ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? அது என்னன்னா அதுதான் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? என்னது? டிஸ்கார்ட், நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு எந்த எரருமே இப்போதைக்கு வராது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும், அதை நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா
நீங்க இந்த ரிமூவ் அப்படின்னு சொல்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்ன வேல்யூ வரப்போகுதுன்னே தெரியாது. ஆனா அவங்க ஒரு வேல்யூ, அதாவது அவங்க 7ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ நம்ம டிஸ்கார்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா பாப் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேல்யூஸை நான் எப்படி எடுக்கிறது? நீங்க இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, ரைட். அப்போ நான் எப்படிதான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, பாப்புங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஆனா அது கரெக்டா இந்த வேல்யூவை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கு தெரியாது. ரேண்டமா ஏதோ ஒரு வேல்யூவை எடுக்கு. ஓகேவா? நீங்க கேம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்பின்னு, நீங்க இந்த ஜிபே அந்த மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா ஸ்பின் நல்லா இருக்கும். அதெல்லாம் ரேண்டமா வந்துட்டு உங்களுக்கு அதை சூஸ் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? ரேண்டமா ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பாப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மத்ததுல எல்லாம் பாப் அப்படிங்கிற மெத்தட் பார்த்திருக்கோம். அது எதுக்காக? லிஸ்ட்ல பாப் எதுக்காக யூஸ் பண்ணோம்? கடைசியில இருக்கிற வேல்யூவை மட்டும் கெட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். ஓகேவா? பட் ஆனா இதுதான் அன்ஆர்டர்ட் ஆச்சே. இது ஆர்டரே கிடையாது. உங்களுக்கு இங்க வரிசையா பிரிண்ட் பண்ணா கூட இது ஆர்டரான வேல்யூ கிடையாது. ஓகேவா? இது கசகசன்னு தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ ஒரு டைம் வர்றப்போ இந்த 2 வந்துட்டு இங்க இருக்கலாம். வேற வேற மெமரியில இருக்கும். ஓகேவா? ஒரே மெமரியில இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இத அன்ஆர்டர்ட்ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம அதுல இருந்து ஒரு வேல்யூவ மட்டும் ரேண்டமா ஒரு வேல்யூவ எடுக்கலாம். அது எப்படின்னா, அதுதான் பாப் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? நான் இங்க செட் வேல்யூஸ் டாட் பாப் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, எனக்கு ரேண்டமா ஒரு வேல்யூ மறுபடியும் எடுக்கும். மறுபடியும் பாப் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. ஒவ்வொரு டைமும் அந்த வேல்யூவ மட்டும் தான் அது எடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டுல உங்களுக்கு வேற மாதிரியான வேல்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்றோம். அதனால உங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரே வேல்யூஸ் தான் வரணுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க பைத்தானோட ஐடிஎல்இ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஒரு பெரிய சிறப்பம்சம். இப்ப செட்ஸ் வந்துட்டு நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்? ஜென்ரலா நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூனிக் வேல்யூஸ். ஓகேவா? அன்ஆர்டர்ட் விட்டுருங்க, மியூட்டபிள் விட்டுருங்க. பட் ஆனா யூனிக் வேல்யூஸ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் அப்படின்னாவே யூனிக் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இருக்கு. இது போக உங்களுக்கு கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன். கிளியர்னா என்ன? எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? இதை எடுத்துடுறேன். கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுருங்க. கிளியர் போட்டா எதுவுமே இல்ல. இந்த செட் ஆஃப் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த செட் ஆஃப் ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா, இது ஒரு செட் அப்படின்னு சொல்றது. எம்டி செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இத சொல்றோம். ஓகே? ஓகே, ரைட். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? செட்ஸ். புரிஞ்சுதா? இல்ல நான் மறுபடியும் சொல்லணும்? ஓகே. டிஸ்கார்ட் மட்டும் சொல்றேன். ஓகே. ஷூர். ஓகே. ரிமூவ்னா என்னன்னா, இங்க வந்துட்டு 1, 2, 3, 2, 1. ஓகேவா? இவ்வளவுதான் இருக்கு. நம்ம 5 ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா 5ன்னு ஒண்ணு வரப்போகுது. ஓகேவா? ஸோ நம்ம ரிமூவ் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க வந்துட்டு ரிமூவ் 5 அப்படின்னு சொன்னோம்னா, 5 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? பட் ஆனா 7 அப்படிங்கிற வேல்யூ நீ கொடுக்கும்போது, ஓகே, அங்க 7ங்கிறதே கிடையாது. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு
இது செட்டோட ஒரு ரூல் மாரின்னு ஓகேவா? அது பேக்கிரவுண்ட்ல ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. அத விட்டுருங்க. பட் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ரிமூவ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூ அந்த செட்ல இருந்தே ஆகும். இல்லன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? இந்த மாரி எரர் வந்துச்சு அப்படின்னா, உங்களோட கோடோட ஃப்ளோவே வந்துட்டு நின்றும். அதுக்கப்புறம் உங்க கோடே ரன் ஆகாம போயிடும். அப்படி ஆகக்கூடாதுல்ல. ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன். டிஸ்கார்ட் என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணும். இருந்தா ரிமூவ் பண்ணும். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடும். ஆனா ரிமூவ் அப்படி கிடையாது. ஓகேவா? நீ இருந்தே ஆகணும். இல்லன்னா நான் உனக்கு எரர் குடுப்பேன். அப்படின்னு சொல்றது. ஓகேவா? டிஸ்கார்ட்ங்கிறது ஃப்ளெக்சிபிளா ஓகேவா? இருந்தா நான் ரிமூவ் பண்றேன்ப்பா. இல்லன்னா நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணல. அப்படின்னு சொல்றது தான் இந்த டிஸ்கார்டுக்கும் ரிமூவ்க்கும் டிஃபரெண்ட். ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா? ஓ ஓகே. சரி. இதுல இன்னொரு 2 இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஓகேவா? நான் இதுல இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்க ஸ்கூல்ல, காலேஜஸ்ல மேட்ரிக்ஸ் படிப்பீங்க. ஆ இது செட்ஸ் படிப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட், இன் இன்டகிரேஷன் ஸோ இதெல்லாமே படிப்பீங்க அப்படின்னு சொன்னோம். இன்டகிரல்ஸ் அதெல்லாமே படிப்பீங்கன்னு சொன்னோம். ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா? அதுல இன்னொரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, யூனியன், இன்டர்செக்ஷன். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன கிளாஸ்ல நீங்க படிச்சீங்க? கமெண்ட்ல போட்டேன். ஞாபகம் இருக்கு. என்ன கிளாஸ்ல படிச்சோம்? யூனியன், இன்டர்செக்ஷன். தமிழ்ல சேர்ப்பு, வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஓகே. 10th படிச்சோம். கரெக்ட்டா? ஸோ அந்த கான்செப்ட் இங்க நமக்கு வருது. அதோட கான்செப்ட்டே வந்துட்டு 9த்லயே இருந்துரும். அந்த கான்செப்ட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? இங்கேயும் அது செட்ஸ் அதுதான். ஓகேவா? தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு தெரியல. மறந்துருச்சு. சரி ஓகே. அதுல வந்துட்டு யூனியன், இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? சரி இத எதுக்கு இங்க சொல்றீங்க அப்படின்னா, என்கிட்ட 2 செட் இருக்கு. ஓகேவா? நான் இப்ப என்ன சொல்றேன்? செட் 1 அப்படின்னு போட்டுட்டு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. 1, 2, 3 அப்படின்னு போட்டேன். ஓகேவா? செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? இதுல 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இதுல இத யூனியன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? யூனியன் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? எனக்கு சொல்றீங்களா? கமெண்ட்ல போடுறீங்களா? இல்ல யூனியன் பண்ணா என்ன ஆன்சர்? 3, 4 சூப்பர். 1, 2, 3, 4 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? இத நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமேட்டிக்கலா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? என்ன பண்றோம்? செட் 1 கூட ஓகேவா? டாட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அவங்களே நமக்கு குடுத்துடுறாங்க. ஓகேவா? யூனியன் செட் 2 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் செட் 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சாரி. செட் 1ங்கிறது நமக்கு வந்துடுச்சு. ஓகே. இது வந்துட்டு செட் 3ன்னு நம்ம வச்சுக்கலாமா? செட் 3ய அப்புறம் ஓகே. 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துருச்சு. நான் அதெல்லாமே கமெண்ட் பண்ணிட்டேன். ஓ நீங்க சொன்ன ஆன்சர் இங்க நமக்கு வந்துருச்சு. ஓகேவா?
ஸோ இப்படி நம்ம செட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பைத்தான்ல இது பண்றோம். ஓகேவா? செட்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, 2 விதமான வேல்யூஸ பார்த்து, அதுல ஜெனரலா இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எடுத்துட்டு வந்து யூனிக்கான வேல்யூஸ கொடுக்கும். கரெக்ட்டா? நீங்க நீங்க சொன்னதுலயே ஆன்சர் இருக்கு. 1, 2, 3, 4ங்கிறது யூனிக்கான வேல்யூஸ். ஓகேவா? இந்த செட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த, இந்த பைத்தான் செட்ஸ்ங்கிற விஷயத்த நமக்கு 10த்லயே சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஓகே? யூனிக்கான வேல்யூஸ மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாரி. ஓகேவா? அந்த செட்ஸ் தான் இந்த செட்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது? செட் 1 போட்டு யூனியன் செட் 2. கரெக்ட்டா? ஒரு ரவுண்டு போடுவோம். ரவுண்டு போட்டு இந்த 2லயுமே என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2மே பார்த்து அத இன்னொரு இதுல ஸ்டோர் பண்ணிக்குவோம். செட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர். ஓகேவா? சரி. இதுல யூனியன்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க. இன்டர்செக்ஷனுக்கு என்ன ஆன்சர்? 2, 3. சூப்பர். வெரி குட். ஓகே. 2, 3. ஏன்னா 2, 3 வந்துட்டு 2க்குமே காமனா இருக்கு. ஓகேவா? 2 சர்க்கிள் போடுவோம். அதுல வந்துட்டு லெஃப்ட் சைடுல செட் 1ல இருக்கிற ரைட்ல இல்லாத வேல்யூஸ போடுவோம். ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இல்லாத வேல்யூஸ போடுவோம். நடுவுல அந்த சின்ன ரவுண்ட்ல 2க்கும் இருக்கிற காமனான வேல்யூஸ் போடுவோம். கரெக்ட்டா? அதுவும் யூனிக்கா இருக்கும். ஓகேவா? எனக்கு இப்ப இது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? 2, 3 வருதான்னு பார்க்கலாமா? 2, 3 வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு யூனியன் இன்டர்செக்ஷன் இன் த செட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க இதெல்லாம் எங்க யூஸ் பண்ண போறோம்? சரி, மேத்ஸ் சொல்லிட்டீங்க. மேத்ஸ்ல படிச்சிருக்கோம். இங்க வந்துட்டீங்க. இதையும் சொல்லிட்டீங்க. நான் இது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படி ஆகுறீங்க, டேட்டா அனலிஸ்ட் ஆகுறீங்க, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த மேத்ஸ் எல்லாம் இங்க தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. நான் வந்துட்டு இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்னால எடுக்க முடியாது. நான் பாப் அப்படின்னு போட்டா, எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்ம பார்த்திருந்தோம் 1ங்கிறது தான் வந்துகிட்டே இருந்தது. அப்ப நான் 2 எப்படி எடுக்கிறது? 3 எப்படி எடுக்கிறது? ஓகேவா? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? பட் ஆனா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு செட்ட ஒரு லிஸ்ட்டா மாத்தலாம். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ஓகேவா? நீங்க இன்னைக்கான பிராக்டிசிங் ப்ரோகிராம் அது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் குடுக்குறீங்க. அதுல டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருக்கணும். அத செட்டா மாத்துறீங்க. அந்த செட்ட மறுபடியும் ஒரு லிஸ்ட்டா மாத்தி யூனிக் வேல்யூஸ எடுத்து நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அத அக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா? இன்னைக்கான பிராக்டிசிங் ப்ரோகிராம் அதுதான். ஓகேவா? ரொம்ப இத போட்டு குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா, நீங்க எப்ப வேணா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த செட்ஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ்? ஓகே. வேற மத்தவங்களுக்கு? எல் ஓகே. ஐ திங்க் எனக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெஸ் அப் பண்ணி விட்டுட்டு நான் எனக்கு தெரியல. பட் ஆனா இதுதான் விஷயம். நீங்க செட்ஸ் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூனிக் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். யூனிக்கான வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம செட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது வந்துட்டு ஆர்டரா இருக்காது. நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இது யூனிக்கா இருக்கும். ஓகேவா? மத்தபடி இதுல ரிமூவ், டிஸ்கார்ட் அப்படிங்கிற 2 விஷயம் பார்த்தோம். ரிமூவ்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அந்த வேல்யூ இல்லன்னா எரர் த்ரோ பண்ணும். டிஸ்கார்ட் அப்படின்னா அந்த வேல்யூ இருந்தா ரிமூவ் பண்ணும். இல்லன்னா நமக்கு ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யூனியன், இன்டர்செக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்சது தான். ஸ்கூல்ல படிச்சது நம்ம இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? இது எப்படி ரியல் வேர்ல்ட்ல இன்னுமே யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம் படிக்கும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல இந்த கோர்சஸ்லாம் நம்ம அகாடமிலையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க. ஓகே, செட்ஸ் கிடையாது, லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க. அதுல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கணும். அதை செட்டா மாத்துறீங்க. ஓகேவா? லிஸ்ட்டை செட்டா மாத்தணும். அது எப்படிங்கிறத நீங்க நெட்ல பாருங்க. ஓகேவா? லிஸ்ட்டை செட்டா மாத்தி, ஓகேவா, அதுல இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்றீங்க. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்றீங்க? அந்த செட்டா மாத்தின இது இருக்குல்ல, செட்டா மாத்தின லிஸ்ட், அதை மறுபடியும் ஒரு லிஸ்டா மாத்திடுறீங்க. ஓகேவா? ஸோ இதை பண்ணி நீங்க எனக்கு கொண்டு வர போறீங்க. ஓகேவா? கடைசியில எனக்கு ரிட்டர்ன் ஆக போறது என்னன்னா ஒரு லிஸ்ட் தான் ரிட்டர்ன் ஆக போகுது, டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க டூப்ளிகேட் வேல்யூஸோட லிஸ்ட் கொடுக்க போறீங்க, செட்டா மாத்தி கடைசியா லிஸ்டா மாத்தும் போது எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. இதுதான் ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம். ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். ப்ராக்டிசிங் ப்ரோக்ராமோட வந்துருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல். குட் நைட். ஓகே, பவானி நீங்க மட்டும் இருங்க. நீங்க அது டவுட் கேட்டிருந்தீங்கல்ல.